மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக தமிழகத்திலிருந்து கிறிஸ்டோபர் திலக் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் வடகிழக்கு மாநிலங்களுக்கான காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, முழு விவரம். தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 21 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநில சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநில சீட்டை பெற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலர் டெல்லியில் முகாமிட்டு கூடியிருந்து தங்களுக்கு சீட்டு கேட்டு வந்தார். குறிப்பாக திருநாவுக்கரசர், முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சரும் எம்பியுமான திருநாவுக்கரசர், அதே போல் செல்லகுமார், எங்களுக்கு கடந்த முறை சட்டமன்ற நாங்கள் எம்பி பதவியில் இருந்து சீட் கிடைக்கவில்லை என்று இந்த ராஜ்யசபை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று பல மூத்த தலைவர்கள் கேட்டு வந்தார்கள். இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத விதமாக கிறிஸ்டோபர் திலக் என்பவரை தற்போது மாநில விஷயத்துக்காக ஒதுக்கப்பட்ட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். அந்த ஊரில் குக்கிராமங்களில் உள்ள பழங்குடி மக்களிடம் பழகி வந்தவர். இவர் திருச்சியை சேர்ந்தவர். தனிப்பட்ட முறையில், அதாவது சொந்த ஊர் திருச்சியாக இருந்தாலும் இவரது தாத்தா தேயிலை தோட்டத்தில் பணியாற்றியவர். இவரது தந்தை தான் முதல் முறை பட்டதாரி, இவர் 2ஆம் முறை பட்டதாரி. இவர் MBA வரை படித்திருக்கார். 30 வயதுக்கு மேற்பட்டால் வேலையை விட்டுவிட்டு கட்சி பணிக்காக இவர் சென்று டெல்லியில் ராகுல் காந்தி அபிவிருத்தி நெருக்கமான பழக்கத்தை பெற்று கட்சியில் தற்போது ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது கட்சியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாதிய சாதகம் இல்லாமல் எந்த பெரிதாக அதாவது கடின உழைப்பினால் அரசியல் மேம்படுவதை காங்கிரஸ் கட்சியில் சாத்தியம் இல்லை என்று கூறார்கள். ஆனால் உழைப்பினால் உயரலாம் என்ற சாத்தியம் கூறப்பட்டதற்கு முன்னுதாரணமாக கிறிஸ்டோபர் திலக் இருக்கிறார் என்பது தற்போது காங்கிரஸ் கட்சியின் மீது பேசப்பட்டு வருகிறது. ஏனால் அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து 4 மாநிலம் அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்ந்து அவங்களுடைய அன்றாட பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக ராகுல் காந்தியிடம் நன்மதிப்பை பெற்றவர் என்பதால் இவருக்கு தற்போது ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவர் இன்னும் சிறிது நேரத்தில் கட்சி தலைமை, அதாவது ராயப்பேட்டில் சத்தியமூர்த்தி சென்று அங்குள்ள மாநில தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு மேல் இவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகிறது. விக்னேஷ், கிறிஸ்டோபர் திலக்கினுடைய பின்னணி குறித்து விரிவாக சொன்னீங்க. அதே போல இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கடைசி நாள். சரியாக எத்தனை மணிக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்? அவருடைய செயல்பாடுகள் காங்கிரஸ் கட்சிக்குள் எவ்வாறு இருந்தது? காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இது தொடர்பாக என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இவருடைய செயல்பாடுகள் மிக குறைவுதான். ஏன்னா இவர் அகில இந்திய செயலாளர் இருக்கிறார். இவர் 4 மாநிலங்கள், அதாவது மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்கள் தான் இவர் அதிக அளவில் பணியாற்றியிருக்கிறார். தமிழக காங்கிரசுக்கு இவர் பெரும்பாலான பரிச்சயம் இல்லாதவர் என்றுதான் பேசப்படுகிறது. அதற்காக தான் பலர் டெல்லியில் முகாமிட்டு தங்களுக்கு மாநில சீட் வேண்டும் என்று பல மூத்த தலைவர்களாம் டெல்லியில் முகாமிட்டு சீட் கேட்டு வந்தார்கள். இருப்பினும் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த கிறிஸ்டோபர் திலக் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சியை சேர்ந்த சொந்தவராக இருந்தாலும் இவர் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள மாநில சீட்டில் திமுக கூட்டணியில் 2 பேருக்கு, அதாவது அங்கு திமுக கூட்டணி ஒருத்தர் கிறிஸ்தவத்தை சேர்ந்த ஒதுக்கப்பட்டது. அதே போன்று காங்கிரஸில் கிறிஸ்தவ சமயத்தை ஒதுக்கப்பட்டது. அதாவது எப்பயுமே சிறுபான்மையினருக்கு உகந்த கட்சி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த 2 கட்சியிலுமே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது சிறுபான்மை மக்களிடையே ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் தற்போது கடின உழைப்பினால் ஒரு உயர்ந்த ஒருவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது பாராட்டக்கூடியது என்றிருந்தாலும் சிலர் மூத்த தலைவர் வட்டத்தில் இருக்கிறார்கள். இருப்பினும் இவருடைய உழைப்பை உயர்த்த பாராட்டி ராகுல் காந்தி பதவி கொடுத்திருப்பது பாராட்டுக்குரியதாக தான் பார்க்கிறார்கள் தொண்டர்களும் அனைவருமே. இவர் இன்னும் சிறிது நேரத்தில் சத்தியமூர்த்தி பவனுக்கு வரவிருக்கிறார். இவர் கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு EVK சம்பத்தின் 101வது பிறந்தநாள் விழா சத்தியமூர்த்தி பவன் நடைபெற இருக்கிறது. அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று காங்கிரஸ் தலைவர் செல்வத்தை சந்தித்து விட்டு அதன் பிறகு 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.